ஹரே கிருஷ்ண. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 11 பரிபூரண சமுதாயம் 4 சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் 25. ஸ்திரீணாம் ச பதி தேவானாம் தத் சுஷ்ரூஷானுகூலதா தத் பந்துஷு அனுவிருத்திஷ்ச நித்யம் தத் விரத தாரணம். ஒன் பை ஒன் மீனிங். ஸ்திரீனாம் பெண்களின் ச கூட பதி தேவானாம் தங்கள் கணவன்மார்களை வழிபாட்டுக்குரியவர்களாக ஏற்றுக்கொண்டுள்ள தத் சுஷ்ரூஷா தன் கணவனுக்கு பணிவிடை செய்ய தயாராக இருத்தல் தத் பந்துஷு கணவனின் நண்பர்களிடமும் உறவினர்களிடம் அனுவிருத்தி அவ்வாறே நடந்து கொள்வது கணவனின் திருப்திக்காக அவர்களுக்கு நன்கு பணிவிடை செய்வது ச மேலும் நித்தியம் தினமும் தத்விரதாரணம் கணவனின் விரதங்களை தானும் அனுஷ்டித்தல் அல்லது கணவன் செயல்படுவது போலவே செயல்படுதல். டிரான்ஸ்லேஷன். கணவனுக்கு சேவை செய்தல், கணவனிடம் எப்போதும் அனுகூலமாக நடந்து கொள்தல், கணவனின் உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் அவ்வாறே நடந்து கொள்தல், கணவனின் விரதங்களை பின்பற்றுதல் ஆகிய இந்த 4 கொள்கைகளும் கற்புடையவள் என்று விவரிக்கப்படும் பெண்களால் பின்பற்ற வேண்டியவை ஆகும். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபுபாத். ஒரு பெண் தன் கணவனின் விரதத்தை பின்பற்றுவது அமைதியான இல்லற வாழ்வுக்கு மிகவும் முக்கியமாகும். கணவனின் விரதத்திற்கு இணங்காமல் இருப்பது குடும்ப வாழ்வையே அழித்துவிடும். இது தொடர்பாக சாணக்கிய பண்டிதர் மிகச்சிறந்த அறிவுரை ஒன்றை கூறுகிறார். தம்பத்யோ கலஹோ நாஸ்தி தத்ர ஸ்ரீ ஸ்வயம் ஆகத. கணவன் மனைவிக்கிடையில் சண்டைகள் இல்லாதிருக்கும் பொழுது லக்ஷ்மி தேவி தானாகவே அந்த வீடு தேடி வருகிறாள். ஒரு பெண்ணின் கல்வியானது இந்த ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ள அறிவுரைக்கேற்பவே அளிக்கப்பட வேண்டும். தன் கணவனை அனுசரித்து நடப்பதே கற்புடைய ஒரு பெண்ணின் அடிப்படை குணமாக இருக்க வேண்டும். ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய ஜாயதே வர்ணசங்கரா என்று முதல் அத்தியாயம் 40வது ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளது. அதாவது பெண்கள் மாசுடையவர்களாக அல்லது களங்கமுடையவர்களாக இருப்பார்களானால் வர்ணசங்கர ஜனத்தொகை ஏற்படும். எவ்வித கட்டுப்பாட்டு விதிகளையும் பின்பற்றாத இக்காலத்து ஹிப்பிகளை வர்ணசங்கர ஜனத்தொகை என்று கூறலாம். மற்றொரு விளக்கம் என்னவென்றால், வர்ணசங்கர ஜனத்தொகையில் யார் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை யாராலும் அறிய முடியாது. வர்ணாசிரம முறையானது விஞ்ஞானபூர்வமான முறையில் சமுதாயத்தை 4 வர்ணங்களாகவும் 4 ஆசிரமங்களாகவும் பிரிக்கிறது. ஆனால் வர்ணசங்கர சமுதாயத்தில் இத்தகைய வேறுபாடுகள் இல்லாததால் யார் எந்த வர்ணத்தில் இருக்கிறார்கள் என்பதை அறிய முடியாது. இத்தகைய ஒரு சமுதாயத்தில் பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன் ஆகியோருக்கிடையில் வேறுபாட்டையும் காண முடியாது. ஜட உலகில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதற்கு வார்ணாஸ்திரம ஸ்தாபனத்தை அறிமுகப்படுத்துவது அவசியமாகும். ஒருவனுக்குரிய தொழில் என்ன என்பதை தீர்மானிக்கப்பட்டு அதற்கேற்ப அவனுக்கு கல்வி புகட்டப்பட வேண்டும். அப்போது ஆன்மீக முன்னேற்றம் தானாகவே சாத்தியமாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 11 பரிபூரண சமுதாயம் 4 சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் 25 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய்.